டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. இது எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸை நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெசன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இன் இந்தியான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ டைவர்சிட்டி அப்படின்னு என்னென்னா, டைவர்சிட்டினா சேஞ்சஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. அதனால தான் டைவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியா வந்து எவ்வளோ இயர்ஸ் ஓல்டான சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 5000 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு பீப்புளோட எக்கனாமிக் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்து தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோன்னா, இப்போ பிளைன் ஏரியாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, ஏன்னா அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ண முடியாது. கோஸ்டல் ஏரியாவாக இருக்குன்னா அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. மவுண்டெயின் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து அனிமல்ஸ் ரியரிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹில்லி ஏரியாஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, காஃபி அண்ட் டீ பிளான்டேஷன்ஸ்லாம் போடுவாங்க. சோஷியல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆளோட காமன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தது தான். அதாவது நிறைய ரிலீஜன்ஸ் இருப்பாங்க, நிறைய லாங்குவேஜஸ், ஒவ்வொரு ஆளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, ஒவ்வொரு ஆளோட ஹெரிட்டேஜ் பொறுத்து சோஷியல் டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னா, பெசன்ஸ் இருக்காங்க, லேபர்ஸ், ஆர்டிசன்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி இருக்காங்க. ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. இப்போ ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 விதமான ஃபேமிலிஸ் இருக்குது. ஒன்று ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்பா அம்மா குழந்தைங்க, பாட்டி தாத்தா இது மாதிரி இருப்பாங்க. நியூக்ளியர் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டான ஃபேமிலி, அப்பா அம்மா குழந்தைங்க இவ்வளோ மட்டும் இருக்கிறது நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து என்ன தான் டைவர்சிட்டியாக இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து ஒரு செக்குலார் கண்ட்ரின்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து நிறையா ரிலீஜன்ஸ் இருக்காங்க, எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான கஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க தான். ஆனால் நீட் ஆஃப் பீப்புள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் சேம் தான். பீப்புள் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்குமே சேமான நீட் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வாட்டர், ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங், இது எல்லாருக்குமே தேவையாக தான் இருக்குது. அதான் நான் சொல்கிறாங்க, கல்ச்சுரல் ப்ராக்டிசஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒற்றுமை ஆகிறது எந்த இடத்துல, நம்மளோட நீடு எல்லாருக்குமே ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே இருக்குன்னா மவுசின் ராம் மேகாலயாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட், ஹையஸ்ட் ரெயின்ஃபால், ஹை ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அங்கே ரொம்ப மவுஸ் அதிகமாக இருக்குது, ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஜெய்சல்மேர் இன் ராஜஸ்தான் வந்து லோயஸ்ட் ரெயின்ஃபாலாக இருக்குது. ஓகே, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். நம்மளோட நேஷன் செக்குலார் நேஷன், இங்கே நிறைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியன் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஹிந்துவிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், ஜொராஸ்ட்ரியனிசம். லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருப்பாங்க. நம்மளோட இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. 2001 சென்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது, 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் லாங்குவேஜோட 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலி எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோசியாட்டிக், சைனோ-டிபெட்டியன். மொத்தம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் எவ்வளோன்னா 22 லாங்குவேஜஸ். தமிழ் எப்போ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்குனாங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2004. ஓகே, அதிகமாக பேசக்கூடிய மொழிகள், டாப் 5 லாங்குவேஜஸ் இந்தியாவில் பேசக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்தி 41.03% பேசுகிறாங்க, பெங்காலி 8.10%, தெலுங்கு 7.19%, மராத்தி 6.99%, தமிழ் 5.91%. கல்ச்சுரல் டைவர்சிட்டி, நம்மளோட கஸ்டம்ஸ் வேறையாக இருக்கும். லாங்குவேஜ், ட்ரெஸ் கோட், சாப்பாடு, ரிலீஜியன், மியூசிக், ஆர்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 60% ஆஃப், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன், எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறாங்க. பாப்புலர் டான்சஸ் இன் இந்தியா. ஓகே, ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக், லவானி, ஹசில், இது மாதிரி நிறைய மியூசிக்ஸ் இருக்குன்றாங்க. இந்த மியூசிக்ஸ் எல்லாத்தையும் இணைக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா லாங்குவேஜஸ். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பட் மியூசிக் தான் வந்து எல்லாரையுமே ஒன்றா இணைக்குது. எப்படி சொல்கிறோன்னா, இதே மியூசிக் தான் ஆனால் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்சஸ். மிச்சப்படி இந்த மியூசிக் வந்து எல்லாரையும் யுனைட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பார்க்கலாம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம்,
புள்ளியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் பார்த்தோன்னா தீயம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பாங்க்ரா. இப்போ குஜராத்தில் கரப்பா அண்டு தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா அண்ட் கூமேர், உத்தரப்பிரதேஷில் ராசாலியா அண்ட் சோலியா, அசாமில் பிஹு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நம்மளோட வேற்றுமையிலையும் எப்படி ஒற்றுமை காண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இது எல்லாம் தான் நம்மளை எல்லாரையும் ஒன்றாக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம எல்லாருமே யூனியன் ஆகிறோம், யுனைட்டி ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியா இஸ் நோன் அஸ் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஃப்ரேஸை யார் முதல்ல சொன்னாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காங்க. எதில் சொல்லியிருக்காங்கன்னா அவர் எழுதின புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. V.A. ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை ஒரு எத்தாலஜிக்கல் மியூசியம்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் டிஃப்ரெண்ட் ரேஷியல் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. செகண்ட் யூனிட் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஃபஸ்ட் எடுத்ததும் எல்லாருக்கும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீடம் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் இதெல்லாம் கிடைக்கணுன்றது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட மோட்டோ. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்குவாலிட்டி தான். இப்போ ஈக்குவாலிட்டி வந்து எதனால் வந்து கிடைக்காம போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீஜுடிஸ், அதாவது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வித்தவுட் நோயிங் தம். அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நம்ம அவங்கள பற்றி இது மாதிரி அது மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு அக்யூஷனை வைப்போம். அதுதான் தப்புன்னு சொல்கிறாங்க. ப்ரீஜுடிஸ் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஜெண்டர், ரேஷியல், கிளாஸ், டிசபிலிட்டி அப்படின்னு இருக்கு. ப்ரீஜுடிஸோட காசஸ் என்னென்னா சோஷியலைசேஷன், ஒழுங்காக சோஷியலாக பழகம், கன்ஃபார்மிங் பிஹேவியர், இவ அப்படி தான் அப்படின்ற மாதிரி, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஆத்தரைசேஷன், பர்சனாலிட்டி, எத்னோவென்ட்ரிசம், குரூப் க்ளோஷர், கான்ஃப்ளிக்ட்ஸ், இது மாதிரி இருக்குது. ஸ்டீரியோடைப்ஸ், அதாவது இந்த ப்ரீஜுடிஸ் வந்து எப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ தான் இந்த ஸ்டீரியோடைப்ஸ் இதாகுது. இப்போ ப்ரீஜுடிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க புக்கில். ஒரு பையன் விளையாண்டுட்ருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பையன் கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த பையன் பெயினில் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு இன்னொன்று ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, பையன் இல்லை எல்லாரும் வந்து என்ன சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவன் அழுகிறத நிப்பாட்டிட்டு அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுலேருந்து என்னென்னா அவனோட சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ப்ரீஜுடிஸ், பையனாக இருந்து அழக்கூடாது, பொண்ணு தான் அழுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரீஜுடிஸை சொல்லிடுறாங்க, ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ கெட் ஸ்ட்ராங்கர், அது வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும்போது அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக ஆகிடுது. இதுக்கு என்னென்னா ரூரல் பிளேஸில் உள்ளவங்க வந்து ரொம்ப சோஷியலாக இருக்க மாட்டாங்க, அர்பனை விட ரூரல் பீப்புள்ஸ் வந்து சோஷியலாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டீரியோ டைப், அதாவது ஃபால்ஸ் வியூவை வந்து வைக்கிறது. இப்போ ஆட்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸ்லலாம் இது மாதிரி தான் ஸ்டீரியோ டைப்ஸ் காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாஷிங் மிஷினு, வாஷிங் பவுடர், இது மாதிரி ஆட்ஸுக்கு எல்லாம் வந்து விமென்ஸையும், இதுவே வந்து ஒரு பைக் ரைடர் பைக்குக்கு ஒரு ஆட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து மென்ஸையும் சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்டீரியோ டைப்ஸ். இன்இக்வாலிட்டி அண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, இன்இக்வாலிட்டி எந்த முறையான டிஸ்கிரிமினேஷன்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா கலர், இந்த கிளாஸ், ரிலீஜியன், ஜெண்டர், இது மாதிரி இந்த பேசிஸில் தான் இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. திங்கிங் பாய்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தென் கேர்ள்ஸ் ஆர் ஆல் அபவுட் டிஸ்கிரிமினேஷன். பாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டர்ப்பா கேர்ள்ஸை விட அப்படின்றது ஒரு டிஸ்கிரிமினேஷன், இது ஒரு விதமான ஒரு ஒதுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. 15(1) ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் எகெயின்ஸ்ட் சிட்டிசன், எந்த ஒரு சிட்டிசனையும் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் அப்பத்தைட், இது என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் கருப்பினத்தவர்களுக்காக போராடியவர் தான் வந்து நெல்சன் மண்டேலா. இவர் 27 வருஷம் இதனால் ஜெயிலுக்கு போனார். போயிட்டு 27 வருஷம் கழித்து வந்த உடனே இவர் பிரசிடெண்ட் ஆனார். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்கிறாங்க. இப்போ கேஸ்ட் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நிறைய விதமான குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஒவ்வொரு ஆக்குபேஷன்ஸை பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்குபேஷன் பண்ணுறவங்க இப்போ சால்ட் விற்கிறாங்கன்னா அவங்கள வந்து உமனர்ஸ் அப்படின்னும், அக்ரி பண்ணுறவங்கள ஒரு விதமான இந்த மாதிரி ஆக்குபேஷனை வச்சு
இந்த வர்ணாமுறை வர்ணாசன்னு சொல்கிறாங்க, அந்த வர்ணாமுறை இருக்குது. அது போக போக ரொம்ப ஸ்ட்ராங்காக இதான் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ்லேருந்து வந்திருந்தவர். அவர் வந்து அவரோட சைல்ட்ஹுட் டைம்ஸில் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் அந்த ஈக்குவாலிட்டிக்காக அவர் நிறையா ஃபைட்டும் பண்ணியிருக்காரு. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஃபாதர். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஹெல்த் எஜுகேஷன், அதாவது இப்போ பையனாக இருந்தால் ஹெல்த் எஜுகேஷன் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு பொண்ணாக இருந்தால் பொண்ணு தானே அவளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவா அப்படின்வாங்க. அதான் ஒழுங்கான அங்கே அந்த இடத்துல வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ ஸ்கூல் படிக்கையில் ஜெண்டர் விட்டு ஜெண்டர் பேசக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் இட்ஸ் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோன்னா அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், unequal treatment among individuals or group based on their beliefs. இப்போ ஒரு ரிலீஜியன் பீப்புள், இப்போ ஒரு ரிலீஜியஸ் இருக்குது, அந்த ரிலீஜியஸ் டெம்பிள்ஸ்க்கோ இல்லை இதுக்கோ ஒன்றுக்கு நம்ம போகிறோன்னா நீங்கள் இந்த ரிலீஜன் நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனை அங்கே ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதை ஓவர் கம் பண்ணணுன்னாலும் நம்ம சைல்ட்ஹுட்டில் எல்லா ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் கூடயும் நம்ம எல்லோரும் ஈக்குவலாக நம்ம உட்காந்து எல்லாம் பேசி இது மாதிரி இருந்தோன்னா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஓவர் கம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது க்ரோத் நாட் ஸ்ப்ரெட் ஈவன்லி. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்மியான இன்கம் கிடைக்கிதுன்னா அங்கே வந்து லோவான அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி தான் இருக்கும், லோவான இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி தான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி என்னென்னா க்ரோத் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கும். இங்கே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் அதிகமான போனோன்னா அதிகமான சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும். இங்கே இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எதுனா இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குன்னா அங்கே பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தோன்னா செக்ஸ் ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், லிட்ரஸி ரேட்டும் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்ப்போம். லிட்ரஸி ரேட்டில் எது அதிகமாக ஹையாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி 91.75%. லிட்ரஸி ரேட்னா எவ்வளோ படிப்பில் வந்து அதிகமாக இருக்கிறவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு சென்னையில் இருக்காங்க, அடுத்தது தூத்துக்குடி, அடுத்தது வந்து நீலகிரிஸ். ஓகே, லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா தர்மபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். தர்மபுரிக்கு பாருங்கள் பர்சன்டேஜ் 68.54, அரியலூருக்கு 71.34, கிருஷ்ணகிரிக்கும் 71.46, விழுப்புரம்க்கும் 71.88. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தோன்னா செக்ஸ் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1000 மேல்ஸ்க்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் செக்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஹையஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்ப்போம். நீலகிரிஸ் 1041 இருக்காங்க ஃபீமேல்ஸ், தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. லோ எங்கன்னா தர்மபுரி 946. செக்ஸ் ரேஷியோலையும் ஃபஸ்ட் பிளேஸ் லோவில் வந்து கம்மியாக இருக்கிறதுல வந்து தர்மபுரி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. லிட்ரஸிலையும் பார்த்தீங்கன்னா தர்மபுரி தான் லோவாக உள்ளதில் ஃபஸ்ட் இருக்குது. சேலம் பார்த்தோன்னா 954. அடுத்தது கிருஷ்ணகிரி வந்து 956 செக்ஸ் ரேஷியோவில். இங்கே வந்து லிட்ரஸி ரேஷியோலையும் பார்த்தோன்னா அதுதான் தேர்ட் பிளேஸ் இருக்கும் கிருஷ்ணகிரி லோவில். இது செக்ஸ் ரேஷியோலையும் லோவில் வந்து கிருஷ்ணகிரி தான் இருக்குது. அடுத்தது ராமநாதபுரம் 977. ஓகே, ஆர்டிக்கல் 14 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னால் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அபாலிஷ் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 15 ஃபஸ்ட்டே பார்த்தோம் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ரேஷியல், அதாவது கலர் ஓரியன்டாவோ ரிலீஜன் ஓரியன்டாவோ ஒதுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்தோம், டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோம். ஓகே, அம்பேத்கர் பற்றி பார்க்க போகிறோம். அம்பேத்கரை பாப்புலராக எப்படி கால் பண்ணுவாங்கன்னா பாபா சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாஸோட ஃபஸ்ட்டு லா மினிஸ்டரும் அம்பேத்கர் தான். இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா பாரத் ரத்னா அவார்ட் 1990 இவருக்கு கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது அப்துல் கலாம். இவர் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து எப்போ பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1997. இவரை வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபேமஸ் புக்ஸ் என்னென்னா இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. விஸ்வநாத் ஆனந்த். இவர் யாருன்னா செஸ் சாம்பியன். எத்தனை டைம்ஸ் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 5 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காரு. 2000, 2007, 2008, அது 2010, 2012. வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன் 14 வயசுலேயே வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியனை வந்து அவர் வந்து வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை வாங்கின ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1991, 1992 வாங்கியிருப்பார். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா விஸ்வநாத் ஆனந்த் தான். 1988 பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா பத்ம விபூஷன். இது எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 2007. இளவழகி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷி பார்ட்டிசிபேட்டட் இன் வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் 2008 நடந்ததில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதே இயரில் இந்தியன் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப்லையும் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்மர் சாம்பியன் ரேஷ்மி குமாரி அப்படின்றவங்கள பீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா மாரியப்பன். இவர் வந்து சின்ன வயசில் ஒரு கால் வந்து ஒழுங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஆனால் வந்து இப்போ நார்மலாக உள்ளவங்களுக்கும் இவருக்கும் வந்து எனக்கு வித்தியாசம்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2016 ரியோ பேரா ஒலிம்பிக்ஸ் எதுக்கு யாருக்காகனா கொஞ்சம் கால ஒழுங்காக இல்லாதவங்களுக்காக நடக்கிறது, ஊனமுற்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பேரா ஒலிம்பிக்ஸ் நடத்துவாங்க. இவர் வந்து கோல்டு மெடல் மென்ஸ் ஹை ஜம்பில் 1.89 மீட்டர்ஸ் வந்து தாவி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு மாரியப்பன். ஓகே, இதோட வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.